டிஸ்ட்ரிக்ட்ல நான் வேலைக்கு சென்றதுக்கு அப்புறம் தான் நாகப்பட்டினம் வரேன். அப்ப பாத்தீங்கன்னா 2005 சுனாமி வந்துச்சு இல்லையா? அப்ப நான் நாகப்பட்டினத்துக்கு வேலைக்கு போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ சுனாமி வந்திருக்கு போகாத அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2008 நான் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கீழூர் பிளாக்ல நான் வந்து ஜாயின் பண்ணேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கீழ்வேலூர் ஒன்றியத்துல உள்ள சிறந்த பள்ளிகள் அப்படின்னா அதுல கண்டிப்பா கேரளம் தான் எப்பவுமே இருக்கும். அப்ப வந்து இளங்கோவன் சார் இருந்தார் இல்லையா கிச்சனா, அதுக்கப்புறம் பவானி கிச்சனா இருந்தாங்க. ஸோ வந்துட்டு கேரளம் தான் வந்து எப்பயுமே சிறந்த பள்ளிகள் லிஸ்ட்ல எடுத்தோம் அப்படின்னா கேரளம் தான் கண்டிப்பா இருக்கும். உண்மையா நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க, ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஸ்னர் பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ்லாம் சொன்னாங்க. இப்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல காம்படிஷன்ஸே இருக்காது இல்லையா? போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ஆனுவல் டே டைம்ல ஸ்கூல்ல போட்டி வைப்பாங்க இல்லையா? விளையாட்டு போட்டி வைப்பாங்க, ஒரு பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, அதோட முடிச்சுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க. இப்ப நிறைய பிரைசஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா? நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அறிவியல் மன்றம் இருக்கு, இலக்கிய மன்றம் இருக்கு, கலை திருவிழா இருக்கு இல்லையா? அப்ப வந்து போட்டிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குமா, நிறைய போட்டிகள் இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி நம்ம படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போட்டி அப்படிங்கிறது ஸ்கூலோட நின்று போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலை விட்டு வேற எங்கேயுமே நம்ம போகவே மாட்டோம். ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. ஸ்கூல் லெவல்ல ஃபர்ஸ்ட் போட்டி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றிய லெவல்ல நடக்கும், அதுக்கப்புறம் மாவட்ட அளவுல நடக்கும், அதுக்கப்புறம் மாநில அளவுல நடக்கும். மாநில அளவுல உள்ள போட்டிகளுக்குலாம் நம்ம போனதே கிடையாது இல்லையா? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம பிள்ளைங்கலாம் போனதே கிடையாது. ஆனா மெட்ரிகுலேஷன் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது படிப்பு அப்படிங்கிறது என்ன, சும்மா படிச்சுட்டு மார்க் வாங்குறது மட்டும் கிடையாது, அப்படிதானே? நம்ம வாழ்க்கைக்கு உகந்த தரமான கல்வி வேணும் அப்படின்னா அது எங்க கிடைக்குது அப்படின்னா அரசு பள்ளிகள்ல மட்டும்தான் கிடைக்குது. சரி, அவங்க ஏதோ சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நினைக்கிறீங்களா நீங்க? அப்படிலாம் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா போட்டிகள் வேணும் இல்லையா? நிறைய போட்டிகள் இருக்கும்போதுதான் ஒரு பையன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அவன் நிறைய போட்டிகள் கலந்துக்கும் போதுதான் அவன்கிட்ட என்ன திறமைகள் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்களை அரசு பள்ளிகள்ல சேருங்க. இப்ப நிறைய நியூஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்ப கலெக்டரா இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாரும் எங்கதான் படிச்சிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் வந்து ஐஏஎஸ் படிச்ச பிள்ளைங்க தான். ஓகேங்களா? அதுக்காக என்ன சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கைக்கு உகந்த தரமான கல்வி வேணும். ஓகேங்களா? படிக்கிறோம் அப்படிங்கும்போது சும்மா கடவுள்னு புக்ல படிச்சது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர எந்த பிரயோஜனமுமே கிடையாது. படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும். எதுக்கு படிக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்னா புரிஞ்சு படிக்கணும். அதுக்கு ஒரு சிச்சுவேஷன், நல்ல ஒரு சிச்சுவேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அரசு பள்ளிகள்ல தான் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்னத்த படிக்கிறான் அப்படின்னா நம்ம யோசிப்போம். இதே மெட்ரிகுலேஷன்ல நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா தோணும்.